ஹலோ எவ்ரிவன். 66 இயர்ஸ் ஆஃப் கமல் ஹாசன் எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? 1960 களத்தூர் கண்ணம்மா அப்படின்ற ஒரு திரைப்படம் வருது. குழந்தையா வந்து சினிமால அறிமுகமாகுறாரு. இத்தனை வருஷம் தாண்டியும் அதே எனர்ஜியோட, அதே சார்மிங்கோட நம்மள வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால தான் அவர் நம்ம உலக நாயகன் அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். அந்த பட்டம் கூட வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. பட் அவரு சொல்லட்டும், நம்ம அவர வந்து உலக நாயகன் அப்படின்னு தாங்க கொண்டாடுறோம். ஏன்னா வந்து சினிமால பல விஷயங்கள வந்து அவர் தான் உள்ள இறக்குனாரு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இன்னைக்கு சினிமால வந்து பயன்படுத்தக்கூடிய பல டெக்னாலஜிகளின் முன்னோடி வந்து கமல் சார் தான். நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வட சென்னைய பாட்டு மிரண்டு இருப்போம். ஏன்னா இப்படிலாம் ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியுமா அப்படின்னு மிரண்டு இருப்போம் இல்லையா? அத வந்து ஆல்ரெடி அவர் விருமாண்டிலே பண்ணிட்டாரு. அதே மாரி மோஷன் கேப்சர் வந்து விஸ்வரூபம் படத்துல பண்ணாரு. டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆளவந்தான்ல பண்ணாரு. தசாவதாரத்துல வந்து 10 கெட்டப் போட்டு நடிச்சாரு. இந்த மாரி எண்ணற்ற விஷயங்கள வந்து பண்ணியிருக்காரு. பட் எனக்கு இந்த நேரத்துல சொல்லணும்னு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, மக்கள் சில டைம் அவருடைய படைப்புகளையும் சரி, அவருடைய ஆர்ட்ஸையும் சரி கொண்டாட தவறிட்டாங்க. அன்பே சிவம் மாரியான படங்களா இருக்கட்டும், ஹேராம் மாரியான படங்களா இருக்கட்டும், அது வந்த புதுசுல வந்து அது கொண்டாடப்படலங்க. என்னடா கதையே புரியல அப்படின்னு வந்து நெறைய பேர்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். பட் அதே படம் வந்து இப்ப வந்து கல்ட் கிளாசிக் அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. அஹேடா திங்க் பண்ணுவாரு எப்பயும் கமல் சார் வந்து. இந்த சுனாமி போன்ற விஷயங்களா இருக்கட்டும், தசாவதாரத்துல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அன்பே சிவம் வந்து சுனாமி அப்பலாம் வந்து சுனாமி வந்து அப்படின்ற ஒரு டெர்மே நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் தான் 2004ல சென்னையில சுனாமி அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஆனா அது அன்பே சிவம்ல முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு தசாவதாரம் அப்படின்ற ஒரு கதை எடுத்துப்பாரு. ஒருவேளை தசாவதாரம் படம் இப்ப வந்துருந்துச்சு அப்படின்னா, இப்ப சொல்றாங்கல்ல இந்த பேன் இந்தியா படங்கள் எல்லாம் அது எல்லா ரெக்கார்ட்ஸையும் முறியடிச்சு இருக்குங்க. தலை வந்து அத முன்னாடியே வந்து நமக்கு காமிச்சுட்டாரு. பட் அந்த காலத்துல அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருந்தாலும் கூட, இன்னும் அப்ப இருந்த மக்களுக்கு வந்து அத சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படின்றது தான் வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சரி நடிப்புல வந்து இவ்ளோ பண்ணிட்டாருப்பா. மத்தது என்னென்ன பண்ணாரு அப்படின்னா, டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், புரொடியூசர் இது எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாங்க. கமல் சார்ட்ட எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் அப்டின்னா வந்து, கண்டிப்பா சினிமால சம்பாரிச்ச அந்த பணத்த திரும்ப சினிமாலே முதலீடு பண்றது அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கலை மீது அவ்ளோ லவ் கொண்டனால மட்டும் தான் அப்டி ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஏன்னா நெறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து முதலீடு பண்றாங்க. அ என்ன சொல்றது? நகையில வந்து முதலீடு பண்றாங்க. இந்த மாரி பல பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில கமல் சார் மட்டும் தான் வந்து இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்டின்ற ஒரு நிறுவனத்த தொடங்கி, அதன் மூலியமா பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு குடுத்திருக்காரு. பல சினிமா கலைஞர்கள வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது சினிமா தாங்க அவருக்கு எல்லாமே. சினிமா, சினிமா, சினிமா மட்டும் தான். தசாவதாரம் பாடல்ல ஒரு லைன் வருங்க. "நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன்" அப்டின்ட்டு. ஸோ இன்னைக்குமே அவர் வந்து ஒரு இளைஞன் தான். இன்னும் சினிமாவ கத்துக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்டா தான் இன்னும் கமல் சார நான் வந்து பார்க்குறேன். பல டைரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல முக்கிய இயக்குனர், நடிகர்களுக்கு வந்து ஒரு குருவா இருக்கிறது வந்து கமல் சார் தான். மஞ்சுமல் பாய்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம், கொண்டாடி இருப்போம். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் கமல் சார். லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்துல கூலி திரைப்படம் இப்ப ரிலீஸ் ஆகப்போது. அவருக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார். நம்ம நானி அவரும் பல மேடைகள்ல வந்து சொல்லியிருக்காரு. இப்படி கமல் சார பார்த்து நடிக்க வந்தவங்க தான் பல பேர். கமல் சார பார்த்து இயக்கம் பண்ண வந்தவங்க தான் பல பேர். இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பேர தன்னோட திறமையாலும், தன்னுடைய ஆற்றல்னாலும், தன்னுடைய நடிப்புனாலும், இயக்கத்தினாலும் உருவாக்கிட்டு இருக்காரு. தேவர் மகன்ல ஒரு இது வருங்க. இன்னைக்கு இது இருக்கு அப்டின்னா, அதுக்கு விதை நான் போட்டது. அதே மாரி இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு உயரத்துல இருக்கு அப்டின்னா, அதுக்கான விதை அவர் போட்டது. இன்னைக்கு 66 இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டாடிட்டு இருக்கோம். கமல் சார் நடிச்ச திரைப்படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.